சண்முகபரணி சீரியல் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எசைக்கு வந்து பிச்சு உதறிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. சவுந்தரபாண்டி வந்து யோசிக்கிறாங்க. சண்முகத்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடா வெறும் பயலே, நல்லா இருக்கியாடா? நான் நல்ல மூடில் இருக்கேன். என்னை ஏதுக்கு தேவையில்லாமல் ஃபோன் அடிச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட எதுவும் பேசினேன்னா? ஏன்டா வெறும் பயலே, உன் வீட்டுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்தால் தானடா உன் வீடே வந்து களை கட்டும். சீரியஸ் ஆனதையும் ஏதோ கொஞ்சமாவது வரும். நான் உங்ககிட்ட சீரி கேட்டேன்னா அப்படி தானடா கேட்டு உன் தங்கச்சி ஆசை தங்கச்சி எசக்கியும் உன்னோட மாமியாரும் அங்கே வந்திருக்காங்க. என்னதான் அவங்க உன் மாமியார் தங்கச்சியாக இருந்தாலும் சவுந்தரபாண்டியனுக்கு வீட்டுக்கு தான் சொந்தம். என்னோட மருமகளும் என்னோட பொண்டாட்டியும் நல்ல விதமாக வருவாங்க. மொய் கூட நிறையா வைப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பொண்ணை நல்லபடியாக கரை சேர்க்குற வழியை பாடுறா வெறும் பயலே அப்படின்னு சொன்னேன். உன் வீட்டிலேருந்து யாரும் ஒரு பயலும் என் வீட்டுக்குள்ளே வந்து மிதிக்க முடியாது, அதையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோன் வச்சிடுறாங்க. சவுந்தரபாண்டி உசுப்பேத்துறதுக்காக தான் பேசுகிறாங்க. இது தெரியாமல் நம்ம சண்முகம் வந்து அதே மாதிரி கோவத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கப்ப எசைக்கு வந்துடுறாங்க. டைரெக்டாக வந்து உள்ளே போயிருக்கலாம், ஆனால் இவங்க வந்து தடுத்துட்டாங்க. நம்ம வெட்டுக்கிளி எசைக்கு நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உள்ளே போகலான் இருக்கிறப்ப 1 by 1 எல்லா தங்கச்சிலையும் வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க. எசைக்கு வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது கடைசியாக வந்து நம்ம சண்முகம் வந்து தடுக்கிறாங்க. இவ யாரு? இவளுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியலையே. அண்ணா என்னை ஒரேடியாக தலை முழுகிட்டியா? நீ கேட்டியம்மா பஞ்சாயத்தில் இந்த துண்டை தாண்டி போனால் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு. துண்டை தாண்டி போனேன், உன் புருஷனை நான் எதுக்கு அடிக்கணும்? நான் அசிங்கப்பட்டு போயிடுவேன்னு. இதெல்லாம் தேவையா? நீ சவுந்தரபாண்டியோட மருமகளா அங்கே இருந்துக்க, ஆனால் ஏன் வீட்டுக்கெலாம் வரணும்னு என்ன உங்கள் ஐஸ்வர்யத்தை காட்டலான்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம சண்முகம். அந்த இடத்துல இதை கேட்டோன்னு அந்த பேர் அரிசியாக வந்து நிற்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலடா. டேய், நான் உன்னோட அத்தைடா. நான் எதுக்காகடா அது வந்திருக்கேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சவுந்தரபாண்டி வந்து பேசினாங்க. நீங்கள்லாம் சீர்சனத்தையோட செம்மையாக வந்து வரீங்கன்னு, பணக்கார தும்புற காட்ட வராங்கன்னு அவன் வந்து சொல்லியிருந்தான். அப்போயே எனக்கு சந்தேகத்தின் உச்சத்தில் இருந்தேன். நான் பார்த்துக்கிறேன்டா, உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம், டேய் அவர் தான் அப்படி பேசுகிறாருன்னா நாங்கள் அப்படியாடா இருப்போம்? பொண்ணுக்கு அத்தையாக இருந்து நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய வேணாமா? நீ அத்தையாக இருந்து ஒன்றும் கிரிக்க தேவையில்ல. என்னை மீறி யாரும் வரக்கூடாது. அப்படி உன் தங்கச்சி தான் உனக்கு முக்கியமாக போச்சு வைகுண்டம். நான் இந்த வீட்லேயே இருக்க மாட்டேன். நான் சொன்னால் கண்டிப்பாக செய்வேன். என்னடா சண்முகம், நீ உன் தங்கச்சிக்காக பேசலாம், நான் என் தங்கச்சிக்காக பேசக்கூடாதா? சரி கூப்பிட்டு வச்சு வேணா அன்பா பாசமாக வந்து இருந்துக்க. நான் இப்பயே இந்த வீட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் மாட்டும் போயிடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன். பயப்படுறாங்க. என்னை தாண்டி எவனும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வேல் மாதிரி இருக்குது இரும்பு கலரில், அதை வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே மண்ணில் சொல்லி நிற்கிறாங்க. முடிஞ்சால் அந்த தாண்டி வர சொல்லு, அவன் உண்மையிலேயே வந்து காணாமல் போயிடுவான். டேய், நான் வந்து வயிறறிஞ்சு சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லி 2-3 வார்த்தை வந்து சொல்கிறாங்க. அத்தை முன்னாடி சாபம்லாம் வாங்கணுமா? தயவு செஞ்சு விட வேண்டியதானே. அவங்க அத்தை இல்லை, சவுந்தரபாண்டியோட மனைவி, அவங்க மாமனாரோட மருமக. இவங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அவசியம் இல்லை, தேவையில்லை. மாமா ஒன்றும் சொல்லவே இல்லை. பாத்தியா, இப்பயே வந்து விசுவாசத்தை காத்த ஆரம்பிச்சிட்டா. இவளை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கோத்தில் வந்து சண்முகம் வந்து தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல உன்னை பரணி வந்து கடுப்பாயிட்டாங்க. ஏண்டா எங்கள் அப்பா அம்மாட்டியை போட்டு விட்டுற? ஓ, நீ அவங்களோட பொண்ணு இல்லை? ஓகே ஓகே ஓகே, உன்கிட்டேருந்து இது மாதிரி வார்த்தையெல்லாம் வராமல் போனால் தான் ஆச்சரியம். வந்தா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பேசுமா பேசு. நீங்கள் 3 பேரை விட்டு விட்டு போனாதான் எனக்கு நிம்மதி. ஆனால் நீ தான் பக்கத்திலே இருந்து உயிரை வாங்குறியங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசணுன்னு. இனிமேட்டு இந்த வீட்டு பக்கம் தசை பக்கம் கூட வரமாட்டேன்டா. சொந்தம் இருக்கிறப்ப அவனுக்கு தெரியாதரா, ஆனால் சொந்தமே இல்லாதமே எவனா இருந்தாதான் அவனுக்கு அருமை தெரியும். இப்போதைக்கு நீ இனிமேட்டு உன் வீடு தேடி வரணும்னு சொல்லி கையில் காலில் விழுந்தா கூட நான் வரமாட்டேன், இதை என் ஆயுசுக்கு நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி வாயுசுக்கு போகலாம். இங்கே நின்று நம்ம அசிங்க பண்ணணும், நமக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு சொன்னோன்னே பொண்ணுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து சீர சிறப்பமாக செம்மையாக வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம செல்லக்கணிக்கு ஒரு பக்கம் பாக்கியத்தை நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கேங்க்கா அப்படின்னு நம்ம சவுந்தரபாண்டி வந்து அவங்க அக்காட்ட பேசுகிறாங்க. அவங்க வரப்போ வெறுங்கையை வீசிட்டு வந்துகிட்டு இருந்தா எல்லா இதுவும் அங்கே கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் ஒத்துமொத்த சீரி கையோடு எடுத்துகிட்டு வரதை அழகாக பார்க்கணும் அத்தை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி இதை கேட்டோன்னே பேர் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. ஆமாம், அப்படி தான்டா பார்க்கணும். இந்த வீட்டில் நீ பெரிய மனுஷன், நீ சொல்லியே அவங்க 2 பேரும் வந்து கேட்காம ரொம்ப தான் திமிரா வந்து ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் அடக்கி வைக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்கப்ப அவங்க சொன்ன மாதிரியே வந்து சீரெல்லாம் வந்து தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு அப்படியே சோகமாக வந்து வர்றாங்க. என்ன பாக்கியம்,
செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதெல்லாம் உங்கள் வேலை தானா? அதனால தான் சண்முகம் வந்து எங்களை வீட்லேயே வந்து விடலையா? நான் உங்கள்கிட்ட சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் சண்முகத்துக்கிட்ட எப்படி சொல்லணும், அப்படி சொன்னால் மட்டும்தான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும்னு இருந்தா கண்டிப்பாக சிறப்பாக வந்து செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. உன்னை வந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பாண்டியம்மா அந்த இடத்துல. எப்படி இருந்தாலும் சூடாமணி சொல்லிக்காம குளிக்காம ஓடி போனவா தானே அப்படின்னு சொல்லி வார்த்தையை சொன்னோன்னே, ஏய் நில்றி அப்படின்னு சொல்கிறாங்க. உன் புருஷன் வீட்டிலேருந்து தான் நீ ஓடி இங்கே வந்திருக்க. அதுக்குன்னு நான் உன்னை ஓடி வந்துட்டேன் நான் சொல்கிறேன். இல்லை இல்லை, உனக்குன்னு வீடு இல்லையா? தண்டை சோறு சாப்பிட்டோமா உட்காந்தோமா ஒரு மூலையிலன்னு இருக்கணும். என்கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்ட நான் மனுஷனா கூட நடந்துக்க மாட்டேன். பார்த்து உஷாராயிரு, தூக்கி சாப்பிட்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எஸ்ஐக்கு வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏய் நான் என்ன அடிக்க முடியாதுன்னு நினச்சியா? சண்முகம் தங்கச்சின்னா என்ன வேணாலும் செய்வியா? ஏய் என் தம்பி இருக்கான் சவுந்தரபாண்டி சிங்கம் மாதிரி, அவன் முன்னாடி எதுவும் கையை தூக்கிடுவியா அப்படின்னு சொல்லும்போது செம கடுப்பாய் வந்து எஸ்ஐக்கு வந்து கழுத்தை பிடிச்சிட்டாங்க இந்த இடத்துல. இன்னும் ஏதாவது கொஞ்சம் ஹேரில் வந்து கூட்டிகிட்டு போனேன், நீ அப்படியே வந்து பாஸ் ஆகிடுவ பார்த்துக்க. என்ன தூக்க முடியாதுன்னு நினச்சியான்னு சொல்லி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டே காப்பாத்துறாங்கிற மாதிரி கத்துறாங்க. மாமா நான் வேணா உங்களுக்கு வேணா வயசுக்கு வந்து மரியாதை கொடுக்கலாம், நீங்கள் என்னோட ஃபேமிலி. ஆனால் கண்டவெல்லாம் இந்த வீட்டில் வந்து ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னாலலாம் சும்மா இருக்க முடியாது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி மரியாதை குறைவாக பேசுனேன்னு வச்சுக்கேன், இப்போ தூக்குன கையை அடுத்த வாட்டி தூக்குறத இறக்கவே மாட்டேன் பார்த்துக்குன்னு சொல்லி பயமுறுத்திட்டு அப்படியே போகிறாங்க. ஒரு பொம்பளைக்கு இப்படியெல்லாம் ஆகக்கூடாதுடா, இப்படியெல்லாம் இருந்தால் குடும்பம் விளங்குமாடா, பார்த்து கொஞ்சம் தட்டி வீடா அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன கேட்டகிரியில் வருவ? நீயும் பொண்ணு தானே, அப்புறம் என்ன உனக்கு ஓவர் திமுறா வந்து போயிட்டுருக்கு? உன் வீட்டுக்கெல்லாம் போகிற பழக்கமே இல்லையா? டேய் இந்த வீட்டில் எனக்கு மரியாதை இல்லைடா, நான் வீட்டுக்கு போகிறேன்டா. நல்ல மனுஷன் சொல்லிக்காம கொல்லிக்காம தான் வீட்டை விட்டு போவான். ஆனால் நீ அப்படி இல்லாத மரியாதையாக முதல்ல அதை செய். இல்லை தண்டை சோறு சாப்பிட்றதுக்கு பேசாமையாவது இருக்கணும். ரெண்டு இல்லாமல் வாய் மேலே வாய் கொடுத்துட்டு இருந்தேன், நான் தொலைச்சிங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். நம்ம சிவபாலனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சண்முகம் வீட்டை வந்து காட்டுறாங்க. எல்லாரும் வந்து சீர்சனத்தையோட செம்மையாக வந்து இருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் கோலாகலமாக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாமல் இருந்தப்ப தாய் மாமா இல்லை, ஆனால் வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அக்கத்து பக்கம் இருக்கிற பாட்டிங்கெல்லாம் அவங்க தான் இப்படி தான் செய்யணுங்கிற மாதிரி சொன்னதுனால அதுபடியே எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மஞ்சள் தண்ணி எல்லாம் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம செல்லக்கண்ணிக்கு ஒரு பக்கம் சீரெலாம் செய்யலாம், மாலையெல்லாம் போடலான் இருக்கிறப்ப சண்முகம் வந்து மாலை எடுத்துகிட்டு வராங்க. டேய் நீ தான் வந்து மாலையெல்லாம் போடணுமா? முதல்ல தாய் மாமா மாதிரி வருமாடா. தாய் மாமாங்கிறது இன்னொரு அப்பா மாதிரிடா. கண்டிப்பாக அவன் தான் மாலை வந்து போடணும். தாய் மாமா சீர் செஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளே சீர் வந்து செய்ய வந்து ஆரம்பிக்கணும் முறையெல்லாம். என்ன தாய் மாமா பொண்ணுக்கு இருக்கானா இல்லையா? அச்சச்சோ இப்போ யாரடா வந்து இது மாதிரிலாம் தாய் மாமன்னு சொல்கிறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம சண்முகம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.